தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அகத்திப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பவுல் ஃபுல்லாக அகத்திப்பூ, 20 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு 2 சில் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், 4 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ பூவை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இதோட காம்பை எடுத்துட்டு நடுவில் அந்த குச்சி மாதிரி இருக்கிறதே எடுத்துட்டு இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகத்திப்பூவை நடுவில் இருக்க அந்த குச்சி மாதிரி இருக்கிறதையும் காம்பையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா 3ஐயும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சட்டி சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு வந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்திப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலே கொஞ்சம் இந்த பூவை வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டாக்கி அகத்திப்பூ நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடும். அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.